அதை வச்சு ஈஸியான ஒரு பரோட்டா பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தேவையே இல்லை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் வெஜ்கட்டல மாவு பேசுகிற வீடியோ பார்த்து தாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வருதுங்க. வேலையும் இல்லை, கைக்கு வலியும் இல்லை. கோதுமை மாவு, தண்ணி, உப்பு போட்டு ஒரு அரை நிமிஷம் போதுங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு தந்துருக்கு. கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை. கொஞ்சம் நேரம் கூட ஊற கூட வைக்க வேணாங்க. அப்படியே சப்பாத்தி பண்ணலாம். சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக விட்டுக்கோங்க. எண்ணெய் நடுவில் தடவிட்டு மேகி மசாலா ஏதாவது கொத்தமல்லி நடுவில் தூவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கிக்கோங்க. திரும்ப கொத்தமல்லி தூவிட்டு எண்ணெய் லைட்டாக விட்டுட்டு திரும்ப மடக்கி மேகி மசாலாவை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சப்பாத்தி மாதிரி விட்டுக்கோங்க. தோசைக்கல்ல மிதமான சூட்டில் எண்ணெய் விட்டு 2 சைடு திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டான மசாலா பரோட்டா ரெடிங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.